திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள மூலவர் சிலையின் முகம் ஏன் இப்படி இருக்கிறது தெரியுமா? நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் பகுதியை டச்சுக்காரர்கள் ஆட்சி செய்து வந்தனர். அவர்கள் பேராசைப்பட்டு அங்கு இருந்த முருகன் சிலையையும் கடத்திச் சென்றனர். அவர்கள் கடல் வழியாக படகில் சென்று கொண்டிருக்கும் போது கடலில் மழையும் புயலும் ஆக்ரோஷமாக ஆரம்பித்தது. இவை அனைத்தும் இந்த சிலையால் தான் நடக்குது என்று எண்ணி உயிர் தப்பினால் மட்டும் போதும் என்று அந்த சிலையை கடலில் போட்டுவிட்டு சென்றனர். பல வருடங்கள் கழித்து அங்கு வாழ்ந்த ஒருவர் கனவில் முருகன் தோன்றி, நான் கடலுக்கு கீழே இருக்கிறேன், என்னை எடுத்து சென்று திருச்செந்தூரில் சேர்த்துவிடு, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் அடுத்த நாள் ஊர் மக்களை அழைத்து